அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. தற்போது நம்முடன் பொருளாதார நிபுணர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இதுல ஒரு 4-5 கேட்டகரியா நம்ம பார்க்கணும். இந்தியா 80%-90% பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றாங்க. அது இம்பாக்ட் டைரக்டா உங்களுக்கு எல்லாத்துலயும் எஃபெக்ட் ஆகும். முக்கியமா ஹையர் இன்ஃபிளேஷன், வீட்டு விலை ஜாஸ்தி ஆயிட போகுது. ஹவுஸ் ஹோல்ட் பட்ஜெட்னு வாங்க, அதுவும் ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்டேஷன், அது அக்ரிகல்ச்சரையும் இம்பாக்ட் ஆகும். அக்ரிகல்ச்சர் இம்பாக்ட் ஆனதுனால எல்லாத்துலயும் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கேஸ்கேடிங் எஃபெக்ட் வாங்க. டீசல், பவர் ட்ரக்ஸ், பஸ், டிராக்டர், இரிகேஷன் பம்ப் எல்லா யூசேஜும் ஜாஸ்தி ஆகும். அதனால வர ப்ராடக்ட்ஸ் அதுவும் ஜாஸ்தி ஆகும். இது முக்கியமா இண்டஸ்ட்ரி அண்ட் எம்எஸ்எம்இ பயங்கரமா எஃபெக்ட் பண்ண போகுது. மேனுஃபேக்சரிங் செக்டர், இந்த பிளாஸ்டிக், கெமிக்கல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், பேக்கேஜிங், இது மாதிரிக்கெல்லாம் ரா மெட்டீரியல் எல்லாம் எனர்ஜி தான் யூஸ் பண்ணும். அதுவும் அஃபெக்ட் ஆகும். இதுல ஸ்மால் பிசினஸஸ் ஏற்கனவே சின்ன மாதிரி தான் ஆப்ரேட் பண்றாங்க. அது இப்போ அதுவும் அடிப்படும். கோவிட் சமயத்துல நீங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, எம்எஸ்எம்இ கம்ப்ளீட்டா இம்பாக்ட் ஆச்சு. திருப்பியும் அது கஷ்டப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஜாஸ்தி ஆயிடும். அது நம்ம 4.3 வச்சுக்கணும்னு பார்ப்போம். இந்த பிஸ்கல் 27ல நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் ஜாஸ்தி ஆகும். அதனால வந்த விளைவும் இருக்கும். கவர்மெண்ட் ஃபுல்லா பாஸ் ஆன் பண்ணல அந்த காஸ்ட் இம்பாக்ட், சப்சிடைஸ் பண்றாங்க. அதுவும் இம்பாக்ட் இருக்கும். இது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கண்டிப்பாக குறைக்க வேண்டியிருக்கும். மானிட்டரி டைட்டனிங் அப்படின்வாங்க. இதுல ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜாஸ்தி ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு 2-3 வருஷம் போன டிசம்பர் நான் நினைச்சோம் இது மாதிரி ஒன்றும் வராது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரோக்ரெசிவா குறையும்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. பட் ஹையர் ஃபியூவல் டாக்ஸஸ் கவர்மெண்ட் ரெவன்யூ ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவ்வளவா இம்பாக்ட், அதனால கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு பண்றதுக்கு இல்லை. இது கொஞ்சம் சப்சிடி இதுதாங்க, டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கே தவிர இட் வில் நாட் ஃபுல்லி ஆஃப்லோட் தி இம்பாக்ட். இது ரொம்ப நம்ம கோவிட் சமயத்துல என்ன ஆச்சோ அது மாதிரி மெஷர்ஸ் சில சமயம் எடுக்க வேண்டி வரும். மேற்கொண்டும் மெஷர்ஸ் டைட்டனிங் பண்றதுக்கு கவர்மெண்ட் அறிவிப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். சார், இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை பொதுமக்களும் அரசாங்கமும் எப்படி கையாளலாம், உங்களுடைய அறிவுரை? கோவிட்ல அமெரிக்கா கோவிட்ல இந்தியா எக்கானமி கஷ்டப்பட்டது. ஆனா மக்கள் நல்ல கவர்மெண்டோட கோஆபரேட் பண்ணாங்க. நேற்றுக்கு முந்தா நாள் பிரதமர் அனௌன்ஸ் பண்ண மெஷர்ஸ், என்னோட கான்வாயை குறைப்பேன், வெளிநாடு போகிறத குறைச்சிட்டேங்க, அதெல்லாம் இட் இஸ் கரெக்ட் மெஷர். அது சில சமயத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். கவர்மெண்ட் ஹையஸ்ட் லெவல்லேருந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. I think we will have to accept the fact that 1 or 2 days work from home. அப்புறம் சண்டே அன்னைக்கு சில பெட்ரோல் பங்க்லாம் மூடுறாங்க. கொஞ்சம் டிராவலை குறைச்சிக்கணும், கன்சம்ஷனை நம்ம குறைச்சிதான் ஆகணும். இது ஒருத்தரோட பிரச்சனை இல்லை, இது நாட்டு பிரச்சனை. இட் இஸ் அ ப்ராப்ளம் தட் இந்தியா ஹேஸ் டு கோ த்ரூ அலாங் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அதனால இந்த கஷ்டத்தை நம்ம அப்சார்ப் பண்ணி தான் ஆகணும். இதனால யாரையும் ஒரு இண்டிவிஜுவலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இது நம்ம தான் அனுபவிச்சா சொல்லலாம் யார் பண்ணாங்க தப்புன்னு. இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம 3.5% இக்கானமி தானா வளரும். அதுல நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, தானா கம்பவுண்ட் ஆயிடும். மேற்கொண்டு 7%லாம் க்ரோ ஆகணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் குளோபல் ஃபேக்டர்ஸ். வார் இருக்கக்கூடாது, நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகணும், இது மாதிரிலாம் இருக்கு. இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அத்தனை இந்த வாட்டி எஃபெக்ட் ஆகிறதுனால ஐ திங்க் இந்தியா வில் கோ த்ரூ ஸ்ட்ரெஸ். இந்தியா மட்டும் இல்ல, த்ரூஅவுட் தி வேர்ல்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். நம்முடன் அடுத்ததாக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணபதி. இப்போ மத்திய அரசு தரப்புல இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க? எரிபொருள் நிறுவனங்கள் தொடர்ச்சியாக பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையிலே நஷ்டத்தை சந்தித்து வந்தன. அதில் ஒரு பகுதி, சிறிய பகுதியை மட்டும் ஈடுகட்டும் அளவுக்கு தற்போது விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது.
ஏற்கனவே பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை கணிசமாக கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 10 ரூபாய் என்கிற அளவிலே மத்திய அரசு குறைத்திருந்தது. தற்போது அதுவும் போதவில்லை என்கிற காரணத்தால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. தற்போது டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை போன்ற நகரங்களிலே பார்த்தோம் என்றால் சிறிய வித்தியாசங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையிலே இருக்கின்றன. அதற்கு மாநில வரிகள் காரணமாகும். மாநில வரிகளையும் குறைக்க வேண்டும் என ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதே போல பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தவிர்க்க முடியாத காரணத்தால் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக, கிழக்கு ஆசியாவிலே ஏற்பட்டிருக்கும் பதட்டம் காரணமாக ஹார்மோஸ் நீரிழை வழியாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வருவது, எரிவாயு வருவது அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையிலும் கச்சா எண்ணெயின் விலை, எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது. அதன் காரணமாக இந்தியாவும் பாதிப்படைந்திருக்கிறது. அந்த பாதிப்பின் பெரும் பகுதியை அரசு எரிபொருள் நிறுவனங்கள் மூலமாக, அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பிபிசிஎல், HPCL மூலமாக சரிக்கட்டி அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் 4 வருடங்களாக உயர்த்தப்படாமலே இருந்தது. 4 வருடங்களாக அதே விலையில் இருந்து இன்றுதான் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் மிகச்சிறிய அளவிலே தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னமும் பெரும்பாலான விலை உயர்வை மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் அந்த சுமையை தங்கள் பால் எடுத்து, அதனால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அந்த நிலை தொடர்கிறது. ஒரு சிறிய அளவில் மட்டுமே தற்போது அதிகரிப்பு நடந்திருக்கிறது. ஏற்கனவே ஈரான் போர் மூண்ட சமயத்திலிருந்து, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தாக்கிய சமயத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளிலே, அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே இது நாள் வரை உயர்த்தப்படாமல் இருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் அதுவும் மிகவும் சிறிய அளவிலே உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை, திருநெல்வேலி.